ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ ட்ரெண்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதினோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது கேப்கட்டில் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் விபன், இந்த விபன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், ஸோ அந்த விபன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. செக்யூர் விபன் தானே எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அந்த விபன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அடிக்கடி இன்டர்நெட் ப்ராப்ளம் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் விபன், இந்த விபன் நான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன் இப்போ. ஸோ கனெக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ கிளிப்பை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் அந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு இன்னும் டியூரேஷன் அதிகமாக வேணும்னு வச்சிங்கன்னா இதை அப்படியே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஓவர்லேன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா அதில் வந்து பிளாக் கலர் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸோ செங்குத்தாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஜூம் வச்சுட்டு ஸோ கரெக்டாக ஒரு ஆஃப் இந்த மாதிரி இருக்க மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த பிளாக் கலர் உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணாத இன்னொரு ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகிற மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நமக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆஃபை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு அனிமேஷன் கீ கொடுங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அந்த அனிமேஷன் கீக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பண்ணுற பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்து ரெண்டாவது அனிமேஷன் கீழே வந்து லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது அனிமேஷன் கீ எங்கே வச்சிங்களோ அதே நேருக்கு இன்னொரு இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்கணும். ஸோ அதுக்கு நேராக மட்டும் வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் 2 அனிமேஷன் கீ இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்துட்டு இப்போ ரைட்னா ரைட் அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரே நேரத்தில் ரெண்டுமே ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாடலில் நம்ம அலைட் மோஷனில் மேக் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்கட்டில் மேக் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இதிலே உள்ளது தான். நீங்கள் வேணும்னா கஸ்டம் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எபிபினி அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்குது, எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த எமோஜெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எமோஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யுனிக்காக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு சில எமோஜெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஷோ ஆகலை, அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் எமோஜின்னு டைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்டைல் போயிட்டு கலரை மாற்றிக்கோங்க, பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எமோஜி என்ன எமோஜி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எமோஜிலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஷோ ஆகவே இல்லை. ஸோ அதெல்லாம் ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்டில் எமோஜின்னு டைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதில் ஷோ ஆகிற மாதிரி ஒரு 2 எமோஜி, ஸோ அந்த இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன எமோஜி வேணுமோ அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது ஃபஸ்ட் லிரிக்ஸ் இங்கே முடியுது அப்படின்னா ஸோ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பக்கத்தில் மூவ் பண்ணி வைங்க. அப்படி இன்னும் முடியலை அப்படின்னா லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ காப்பி பண்ணுறோம்ல, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அப்படியே சைடில் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் தான். ஸோ அதை ஆட் பண்ணாலே இந்த கம்ப்ளீட்டாக டுட்டோரியல் முடிஞ்சிடும். இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட் லிரிக்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன் அவுட் லூப்னு இருக்கும். ஸோ அந்த இன்னை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் டைப் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது டைப் 2. ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 ஸோ இந்த ரேஞ்சில் கொடுங்க. ஸோ இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ரெண்டாவது லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னு அவுட்டு லூப்புன்னு 3 இருக்கும். அதே இன்னில் தான் நம்ம எஃபெக்ட் இருக்குது. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா த்ரோ அவுட் அப்படின்னு இருக்கும்.
ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5. ஸோ இந்த வேல்யூ கிட்ட நீங்கள் கொடுங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வரணும் இல்லை ஸ்லோவாக வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் ரெஃபர் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 இந்த வேல்யூ கிட்ட மட்டும் கொடுங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் 2, ரெண்டாவது லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரோ அவுட், இந்த எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எமோஜி அப் அண்ட் டவுனாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிக்கிறோ அந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான என்ன எமோஜி வேணுமோ அந்த எமோஜியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு எமோஜி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 4 எமோஜி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் கூட இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம எமோஜி தானே ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுருங்க. ஒரே லிரிக்ஸாக இருந்தால் அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஹேண்டை வச்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மூவ் பண்ணி வைக்க முடியாது. சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அலைட் மோஷன் உள்ள மாதிரி தான். எக்ஸ்னா பார்த்தீங்கன்னா சைடில் மூவ் ஆகும். அது மாதிரி இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல மூவ் ஆகும். ஒய்னா மேலே கீழே மூவ் ஆகும். இப்படி மூவ் பண்ணி வச்சு கரெக்டாக ஒரு இடத்துல அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எமோஜை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழே வந்துடும். இப்போ ஸ்டைலில் போயிட்டு இந்த எமோஜை டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த எமோஜி என்ன வேணுமோ அந்த தான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அதே மாதிரி பேசிக்கில் போங்க. பேசிக் போனீங்கன்னா அதில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எமோஜி ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னு அவுட்டு லூப்புன்னு இருக்கும். ஸோ இந்த வாட்டி லூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜம்ப்னு இருக்கும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்னா ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். அதே ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸ்லோவாக வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கொடுங்க. ரெண்டாவதாக ஒரு எமோஜி ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி 5 கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு முன்ன பின்ன வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4 எமோஜி ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தோமா, அதே மாதிரி மூணாவதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இப்போ ரெண்டாவதோட வேல்யூ 5 கொடுத்தோம். இப்போ நாலாவது வேல்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த மாதிரி கொடுங்க. 2 எமோஜி மேலே வரும்போது 2 எமோஜி கீழே வரணும். அந்த மாதிரியை பார்த்து கொடுங்க. ஸோ இல்லை மேனுவலாக உங்களுக்கு வேல்யூ தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா கூட வைக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.